அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி செவ்வாய்க்கிழமையில் நாக பஞ்சமி கருட பஞ்சமி வந்திருக்கிறது சிறப்பு. காஷ்யப முனிவருக்கு 2 மனைவியர், கத்ரு வினதைன்னு. கத்ருவினுடைய பிள்ளைகள் தான் நாகர்கள். அவங்க நேற்று பிறந்ததுனால அது நாக சதுர்த்தி. கருடன் அவதரித்த நாள் இன்றைக்கி, அதனால் இது கருட பஞ்சமி. வினதையினுடைய 2 பிள்ளைகள் அருணன் மற்றும் கருடன். அருணன் தான் சூரியனின் தேரோட்டி. முதல்ல அருணோதயம் தெரியும், அப்புறம் தான் சூரியோதயம் தெரியும். ஒரு போட்டியில் வினதை கத்ருட்ட தோற்று போய் அடிமையாயிடுறான். கருடன் கொஞ்சம் வளர்ந்து பெரியவன் ஆனோடனே கத்ருட்ட போய் இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுபடணும்னா நாங்கள் என்ன செய்யணுன்னே, நீ இந்திரலோகத்திலேருந்து எனக்கு அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வரணுன்னே அவர் கௌரியை வேண்டுகிறார். கௌரியம்மனை பிரார்த்தித்து பின்னர் அவரை தேவலோகம் போய் அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வரார். இதை பார்த்துக்கிட்டே இந்த மகாவிஷ்ணு இந்த பையனுக்கு அம்மா மேலே எவ்வளோ பிரியம்னு சொல்லி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். இவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கீழையும் மேலேயும் இருக்கணும்னு. அப்படியே ஆகட்டும்னு புன்னகைக்கிறார் மகாவிஷ்ணு. அப்படி பெருமாளை சுமக்கும் பாக்கியம் பெற்று பெருமாளுக்கு கீழே இருக்கார் கருடன். பெருமாளுக்குரிய உற்சவங்கள் எல்லாத்துலேயும் கொடியேற்றும் போது கருட கொடி ஏற்றுவாங்க. அது மூலவர் விக்கிரகத்தை விட கொடிமரம் உயரமாக இருக்கும். அதுக்கு மேலே கருடன் கொடியாக பறப்பார். இன்றைக்கி கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு நம்ம போய் கருடனை வழிபட்டு துளசி மாலை போட்டு அவருக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்டு வரணும். இவரை அப்படி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு நாகதோஷம் நீங்கும். ஏன்னா கருடன் நாகத்தை ஆபரணமாக அணிந்திருப்பார். நாகமும் கருடமும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது. அதனால் நாகதோஷம் இருக்கிறவங்க, கண் திருஷ்டி இருக்கிறவங்க, தீராத நோய் இருக்கிறவங்க, ஏன்னா அவர் அமிர்த கலசத்தை எடுத்து வந்தார், அவங்கெல்லாம் இன்றைக்கி போய் வழிபாடு பண்ணணும். கருடன் பெருமாளுக்கு வாகனங்கிறதுனால காரு ஸ்கூட்டர் சாவியெல்லாம் வச்சு வழிபடுற புது வழக்கம் இருக்குது. ஏன்னா நமக்கு விபத்துகள்லேருந்து காப்பாற்றுவார்னு. என்றைக்குமே பெருமாள் கோவில் போனால் நம்ம கருடனை வழிபட்டு அவர் அனுமதியோடு தான் பெருமாளை வழிபாடு செய்யணும். பெரிய திருவடியே உன்னை வணங்குகிறேன், உன் அனுமதியுடன் பெருமாளை சேவிக்கிறேன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி கருடனுக்குரிய காயத்ரி ஸ்வர்ண தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத்ங்கிறது. இந்த காயத்ரியை இன்றைக்கி சொல்லி வழிபாடு செய்கிறது நல்ல சிறந்த பலனை நமக்கு தரும். இன்றைக்கி திருப்பதியில் பெருமாள் கருட சேவை சாதிப்பார்.